மாணவர்களே, நாம் இப்போது 29.2 பரிசோதனை முறை நிகழ்தகவு என்பது பற்றிதான் நாம் கற்கப் போகின்றோம். உங்களிடம் இப்போதே ஒரு வினாவை கேட்டு வைக்கின்றேன். பரிசோதனை என்றால் என்ன? நீங்கள் சொல்ல முடியும் என்று நினைத்து சொல்ல முடியாமல் போகின்றதாகவும் இருக்கலாம். சொல்லிவிடலாமே இலகுவாக என சிந்தித்துவிட்டு சொல்ல முடியாமல் போவதாகவும் இருக்கலாம். பரிசோதனை என்றால் யார் செய்வார்கள்? விஞ்ஞானிகள் செய்வார்கள், அல்லது அறிஞர்களும் செய்யலாம். எனவே என்ன செய்வார்கள்? சில படிமுறைகளை மேற்கொள்வார்கள். அது என்ன படிமுறை? விஞ்ஞான படிமுறை. கணிதத்திற்கும் அது பொருந்தும். அந்த படிமுறைகளை ஏன் செய்வார்கள்? ஒரு முடிவை சரிபார்க்க, அல்லது ஒரு புதிய முடிவை கண்டுபிடிக்க, அல்லது ஏதேனும் உண்மைகள் தொடர்பாக தகவல்களை திரட்ட அந்த படிமுறைகளை மேற்கொள்வார்கள். அவ்வாறு செய்வதுதான் பரிசோதனை. அதாவது குறிப்பிட்ட விஞ்ஞான படிமுறைகளை மேற்கொண்டு முடிவுகளை பெறுதல் என்று சொல்லலாம், முடிவுகளை வாய்ப்பு பார்த்தல் என்று சொல்லலாம். விஞ்ஞானிகளிட செயன்முறை என்று கூட சொல்வார்கள். மாணவர்களாகிய நீங்களும் இந்த பரிசோதனைகளை எவ்வளவோ செய்து பார்த்திருப்பீர்கள். உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் செய்து பார்த்திருக்கின்றீர்கள். கணிதம் அல்லது விஞ்ஞானம் போன்ற பாடங்களை கற்பதற்கான ஒரு முறைதான் இதுவும். மாணவர்களே, இங்கு 2 கார்ட்டூன் புழுக்கள் நாணயத்தை சுண்டி ஒரு பரிசோதனை செய்வதை நீங்கள் காணலாம். இந்த பரிசோதனை நாணயமாக நடைபெறுகின்றதா என்று பாருங்கள். முதல் முறை சுண்டி தலை விழுந்தது, இரண்டாவது முறை பூ விழப் போகின்றது. ஐயோ! அந்த சிறிய புழு அந்த நாணயத்தை ஊதி தலையாக மாற்றிவிட்டது. இந்த பரிசோதனை நீதியாக நடைபெற்றதா? நாணயத்தை சுண்டி அதுவாக எந்த பக்கம் விழப்போகின்றதோ அதுதான் எமக்கு கிடைத்துள்ளது பக்கம். நாம் இவ்வாறு ஊதுவதன் மூலமோ அல்லது வேறு வழிகள் மூலமோ அந்த முடிவை மாற்ற முயற்சிக்க கூடாது. இவ்வாறு செய்வது ஒரு பரிசோதனை. பரிசோதனை மூலம் என்ன பெயர் கிடைக்கின்றது என நாம் குறித்துக் கொள்வது இந்த பரிசோதனை முறை நிகழ்தகவில் உள்ள பண்பாகும். ஒரு நாணயத்தை சுண்டும் பரிசோதனையை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி என்ன கூறலாம்? தலை கிடைக்கலாம் அல்லது பூ கிடைக்கலாம். ஆம், ஒன்று தலை கிடைக்கலாம் அல்லது பூ கிடைக்கலாம். நிச்சயமாக தலைதான் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் நாம் தலையை எதிர்பார்த்து பூ கிடைக்கலாம், அல்லது பூ எதிர்பார்த்து தலை கிடைக்கலாம், அல்லது தலை எதிர்பார்த்து தலையே கிடைக்கவும் முடியும். ஆனால் நிச்சயமாக இதுதான் கிடைக்கும் என்று நம்மால் முன்கூட்டியே கூற முடியாது. ஆனால் நாணயம் ஒன்றை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் யாவற்றையும் நாம் இவ்வாறு எழுதி காட்ட முடியும். இரட்டை அடைப்புக்குள் தலை, பூ. கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் யாவற்றையும் இது கொண்டிருக்கின்றது. இதனைத்தான் நாம் கூறுவோம் இயல்தகு பெயர்கள். அந்த பரிசோதனையில் கிடைக்கக்கூடிய இயல்தகு பெயர்கள் என கூறுவோம். இவ்வாறே நம்மிடம் ஒரு சதுரமுகி தாயக்கட்டை ஒன்று உள்ளது என கருதுங்கள். சதுரமுகி தாயக்கட்டை என்றால் எவ்வாறு காணப்படும்? ஒரு சதுரமுகி வடிவத்தில் காணப்படும். அதன் முகங்களில் இலக்கங்கள் போடப்பட்டிருக்கலாம் அல்லது குற்றுக்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். இலக்கங்கள் என்றால் 1 முதல் 6 வரை எழுதப்பட்டிருக்கும். குற்றுக்கள் என்றாலும் 1 முதல் 6 வரையான குற்றுக்கள் ஒவ்வொரு பக்கங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கலாம். எனவே இங்கும் நாம் தாயக்கட்டையை உருட்டி கிடைக்கின்ற நிகழ்ச்சி என்ன என்று பார்க்கலாம். இவற்றிலும் ஒன்று கிடைக்க வேண்டுமென நினைத்து கொண்டு எரிந்து கட்டாயம் எம்மால் ஒன்றை பெற முடியுமா? முடியாது. ஆனால் எப்போதாவது ஒன்று விழலாமா? விழலாம். எனவே ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை எரியும் பரிசோதனையில் இயல்தகு பெயர்கள் என்றால் என்ன, எவற்றை குறிப்பிடுவீர்கள்? 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள். 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6 என குறிப்பிடலாம். ஆனால் நாம் எப்போதாவது ஒரு தடவை எரியும் போது முன்கூட்டியே நாம் 3 தான் கிடைக்க வேண்டும் என நினைத்து கொண்டு 3 கிடைக்கத்தக்கதாக எரிய முடியுமா?
முடியாது. சில வேளை விழலாம், ஆனால் நிச்சயமாக விழும் என்று கூற முடியாது. எனவே இவ்வாறான பண்புகளை உடைய பரிசோதனைகளைத்தான் நாம் என்னென்று கூறுவோம்? எழுமாற்று பரிசோதனைகள். ஒரு பரிசோதனையின் இயல்தகு பெயர்கள் பற்றி தெரிந்திருப்பினும் பரிசோதனைக்கு முன் கிடைக்கக்கூடிய பெயரு எதுவென கூற முடியாவிடின் அது எழுமாற்று பரிசோதனையாகும். எழுமாற்று பரிசோதனையின் பொது பண்புகள் என்பது பற்றி கவனிப்போம். வாசிங்கள். ஒரே நிலைமையின் கீழ் மீளத்தக்கதாய் இருத்தல். அதாவது ஒரே நிலைமையின் கீழ் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியதாய் இருத்தல். ஒரு நாணயத்தை நாம் ஒரு தடவை அல்ல 10 தடவைகள் மீண்டும் மீண்டும் சுண்டுவதன் மூலம் அந்த பரிசோதனையை செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது 20 தடவைகள் சுண்டலாம். 20 தடவைகளில் எத்தனை தடவைகள் தலை கிடைத்துள்ளது, எத்தனை தடவைகள் பூ கிடைத்துள்ளது என கவனிக்கலாம். அடுத்ததாக பரிசோதனையில் பெறப்படும் பெயரை அதனை செய்வதற்கு முன்பே கூற முடியாதிருத்தல். இது தொடர்பாகவும் நாம் முன்னரே விளக்கங்களை கவனித்தோம். எம்மால் பரிசோதனை என்ன பெயரு கிடைக்க போகின்றது என முன்கூட்டியே நிச்சயமாக கூற முடியாது. பரிசோதனையை செய்வதற்கு முன்னர் இயலும் பெயர்கள் அனைத்தையும் கூறக்கூடியதாக இருத்தல். பரிசோதனை செய்வதற்கு முன்னர் நாம் கிடைக்கக்கூடிய பெயர்கள் யாவற்றையும் நிச்சயமாக கூற முடியும். தலை பூ என கூறலாம், ஆனால் தலைதான் நிச்சயமாக விழும் என எமக்கு கூற முடியாது. பரிசோதனை முறையின் நிகழ்தகவை காணல் என்பது தொடர்பாக நாம் இப்போது கவனிப்போம். இதற்காக ஒரு செயற்பாட்டை எடுத்துக்கொள்வோம். இந்த செயற்பாடு நாணயம் ஒன்றை எறிந்து தலை பூவை அவதானிப்பதன் மூலம் நாம் இந்த பரிசோதனை முறை நிகழ்தகவு என்பது தொடர்பான விளக்கத்தை கவனிப்போம். மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு என்னவென்று நீங்கள் கவனித்தால் இதோ இந்த அட்டவணை அதற்கு எமக்கு உதவியாக இருக்கும். நாம் நாணயத்தை எறிகின்றோம், எறியப்பட்ட தடவையை பதிந்து கொள்கின்றோம். எனவே முதலாவது தடவை எறியும் போது 1 என பதிந்து கொள்கின்றோம். கிடைத்தது என்ன? தலை கிடைத்திருந்தால் பார்த்து தலைக்கு ஒரு 1 என போட்டுக்கொள்கின்றோம். பூ கிடைத்திருந்தால் பூவிற்கு 1 என போட்டிருப்போம். இங்கு பூ கிடைக்கவில்லை என கொள்வோம். எனவே பூவிற்கு 0. அடுத்ததாக இங்கு சுருக்கமாக போடப்பட்டுள்ளதை கவனியுங்கள். தலை பெறப்பட்ட தடவைகளின் கீழ் எறியப்பட்ட தடவைகள், அவ்வாறே பூ பெறப்பட்ட தடவைகளின் கீழ் எறியப்பட்ட தடவைகள். எனவே நாம் முதல் முறை நாணயத்தை சுண்டும் போது அல்லது எறியும் போது தலை கிடைத்தது என கொள்வோம். எனவே தலைக்கு 1, பூ கிடைக்கவில்லை, எனவே அதற்கு 0. எனவே இந்த பின்னத்திற்கு நாம் பிரதியிட போவது 1 மேல் 1. அவ்வாறே இரண்டாவது பின்னம், இந்த பூ பெறப்பட்ட தடவைகளின் கீழ் எறியப்பட்ட தடவைகள் என்றதற்கு 1 மேல் 0 என்ற பின்னத்தை நாம் பிரதியிட்டுக் கொள்வோம். இவ்வாறே நாம் தொடர்ந்து செய்து கொண்டே போகலாம். இரண்டாவது தடவையும் எறிகின்றீர்கள். அப்போது முதலாவது தடவை தலை கிடைத்தது, அதையும் போட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது தடவை இப்போது பூ கிடைத்துள்ளது. எனவே பூவிற்காக 1 பிரதியிட்டுள்ளோம். 2 தடவைகள் என்றால் ஒரு தடவை தலை கிடைத்திருக்கின்றது, ஒரு தடவை பூ கிடைத்திருக்கின்றது. அதனைத்தான் இது 2 கூட்டுத்தொகை தரும் என்பதையும் நினைவிற்கொள்ளுங்கள். எனவே இந்த நிரலில் வர வேண்டிய பின்னம் 2 1. இங்கு வர வேண்டிய பின்னம், அதாவது எறியப்பட்ட தடவைகளின் மேல் பூ பெறப்பட்ட தடவைகள் என்ற பின்னம் 2 1. உதாரணமாக 3வது தடவை நீங்கள் எறியும் போது பூ கிடைக்கின்றது என கொள்வோமே. எனவே தலை ஏற்கனவே கிடைத்த ஒரு தடவை தான், பூ ஏற்கனவே ஒரு தடவை இப்போது கிடைத்துள்ளது பூ. எனவே இங்கு 2 பிரதியிட வேண்டும். இந்த பின்னத்திற்கு 1/3 அல்லது 3/1 என பிரதியிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கும் அவ்வாறே 3/2 என பிரதியிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் என்பது உங்களுக்கு தெரியும். எறியப்பட்ட தடவைகள் 3, பூ பெறப்பட்ட தடவைகள் 2. இங்கு சில பண்புகளை உங்களால் காணவும் கூடியதாக இருக்கும். கவனியுங்கள். எறியப்பட்ட தடவைகள் இந்த 2 கூட்டுத்தொகைக்கு கட்டாயமாக சமனாக இருக்கும். மேலும் இந்த பின்னங்களை எடுத்துக்கொண்டால் இது 1/1 1/0 கூட்டினால் 1/1 தான். அரை அரை கூட்டினால் 1/1 தான். 3/1 3/2 கூட்டினால் 1/1 தான். போன்ற பண்புகளை நீங்கள் கவனிக்கலாம். அவை தொடர்பாக நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம்.
4 தடவைகள் நாம் எறிந்தோம் என எடுத்துக்கொண்டால் 4வது தடவை எமக்கு தலை கிடைத்தது என கொள்வோமே என்றால் இங்கு 2 வர வேண்டும். அல்லது பூதான் 4வது தடவையும் கிடைத்ததென்றால் இங்கு 3 வர வேண்டும். அதன்படி இந்த பின்னங்களையும் நாம் பிரதியிட்டுக் கொள்ள முடியும். 5வது தடவை எறியும் போது எங்களுக்கு தலை கிடைத்தது என கொள்வோமே. எனவே ஏற்கனவே தலை இங்கு 2 தடவைகள் கிடைத்திருக்கும். மேலும் ஒரு தலை கிடைத்தபடியால் இங்கு தலை 3 தடவைகள் வந்துள்ளது என கொள்வோம். பூ 2 தடவையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு ஆச்சரியமாக நாணயம் நிலைக்குத்தாக தலைப்பூ இல்லாமல் நிற்கின்றதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். அது நடைபெறுவதற்கு சாத்தியமற்றதாகவே நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இங்கு தலை பெறப்பட்டதற்கான பின்னம் 5ல் 3, பூ பெறப்பட்டதற்கான பின்னம் 5ல் 2. இப்பொழுது கவனியுங்கள், இந்த 5ல் 3 என்பதைத்தான் நாம் சொல்கின்றோம் பரிசோதனை முறை நிகழ்தகவு. இந்த 3ல் 1, அதாவது 3 தடவை நடத்திய நிகழ்ச்சியில் ஒரு தடவை தலை கிடைத்தது. எனவே அதற்கான வாய்ப்பு 3ல் 1. 3 தடவை நடத்திய நிகழ்ச்சியில் 2 தடவை பூ கிடைத்தது, 3ல் 2. இதனை நாம் பரிசோதனை செய்து அந்த நிகழ்தகவை பெறுகின்ற முறைப்படியால் இதனை பரிசோதனை முறை நிகழ்தகவு என கூறுகின்றோம். 20 தடவைகள் இருந்தோம், 9 தடவைகள் தலை கிடைத்தது, 11 தடவைகள் பூ கிடைத்தது. எனவே தலை கிடைப்பதற்கான பரிசோதனை முறை நிகழ்தகவு 20ல் 9, மற்றது 20ல் 11. மாணவர்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பரிசோதனை முறை நிகழ்தகவு என்பதை பற்றித்தான் நாம் இங்கு கதைக்கின்றோம். இந்த பரிசோதனையை மாணவர்கள் ஒரு செயற்பாடாக செய்து பார்த்து இது போன்ற ஒரு அட்டவணையை பூரணப்படுத்தி எவ்வாறு அந்த எறியப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் போது இந்த பின்னங்கள் எவ்வாறு ஓர் பண்பை காட்டுகின்றன என்பது தொடர்பாக சற்றே கவனித்து உங்களது கருத்துக்களை ஏனைய மாணவர்களுடன் பகிர்ந்தும் கொள்ளுங்கள். இது தொடர்பாக பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள பகுதியையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மாணவர்கள் இந்த செயற்பாட்டை இதோ இங்கு காட்டியது போல் 20 தடவைகள் அல்ல, 30 தடவைகளுக்கு, 40 தடவைகளுக்கு, 50 தடவைகளுக்கு செய்து பார்த்து இந்த பின்னங்களை கண்டுபிடிங்கள். தலை பெற்ற தடவைகளின் கீழ் எறியப்பட்ட தடவைகள் 20ல் 9 கிடைத்தது போல் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என பாருங்கள். 30 தடவைகள் செய்திருந்தால் 30ல் 15 வருகிறதா அல்லது அதற்கு கிட்டியது வருகிறதா என பாருங்கள். அவ்வாறே பூ பெறப்பட்ட தடவைக்கு 30ல் எத்தனை வருகிறது என காணுங்கள். இதேபோல் 40 தடவை ஒரு மாணவர் குழுவினர் செய்து பார்க்கலாம், 50 தடவைகளும் செய்து பார்க்கலாம். அவ்வாறு செய்வது அவசியம். ஏனென்றால் நாம் இப்போது ஒரு முக்கியமான முடிவை நோக்கி செல்ல போகின்றோம். இதுதான் அந்த முடிவு. நாணயத்தை எறிந்து தலைப்பூ அவதானிக்கும் பரிசோதனையில் எறியப்படும் தடவைகளின் எண்ணிக்கை பெரிதாக, அதாவது 30, 40, 50 போன்று உள்ள போது எமக்கு அந்த முடிவு ஏறத்தாழ இவ்வாறு அமைவதை நீங்கள் காணலாம். எறியப்பட்ட தடவைக்கும் தலை பெற்ற தடவைகளுக்கும் உள்ள விகிதம் 2க்கு 1 என அமைவதை காணலாம். அதாவது 2ல் 1 என்பதற்கு கிட்டியதாக வருவதை காணலாம். உதாரணமாக 30 தடவை எறிந்திருந்தால் உங்களுக்கு இதற்கு 30ம் இதற்கு 15க்கு கிட்டியதான ஓர் எண்ணிக்கையும் கிடைக்கலாம். 15 அல்லாமல் இருக்கலாம், இருந்தபோதும் 15க்கு கிட்டியதாக இருக்கலாம். 100 தடவைகள் இருந்திருந்தால் 100க்கு 50 என்றவாறு கிடைத்திருக்கலாம். அவ்வாறேதான் பூ பெற்ற தடவைகளின் எண்ணிக்கைக்கும் எறியப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதமும் 50க்கு 25 போன்று அரைக்கு கிட்டியதாக, கட்டாயமாக அரையாக இருக்க வேண்டும் என்று இல்லை, அரைக்கு கிட்டியதாக கிடைப்பதை காணலாம். இது ஒரு முக்கியமான முடிவாகும். ஏனென்றால் எமக்கு தலை பூ ஆகிய 2 நிகழ்ச்சிகளும் சம அளவு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் எமக்கு இவ்வாறான ஒரு பின்னம் அமைகின்றது என்பதை காணலாம். மாணவர்களே, நாம் இதுவரை கவனித்த பரிசோதனை முறை நிகழ்தகவு என்ற விடயம் தொடர்பாக
ஒரு கூடுதல் செயற்பாட்டை நாம் இங்கு கவனிக்கின்றோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களிடம் ஒரு பையினுள் ஒரே அளவான சிவப்பு, நீல, பச்சை மாபிள்கள் உள்ளன என்று. அதிலிருந்து ஒன்றை எடுத்து நிறத்தை குறித்துவிட்டு மீண்டும் பையினுள் போடுகின்றோம். பின்னர் மேலும் ஒன்றை எடுத்து நிறத்தை குறித்துவிட்டு மீண்டும் பையினுள் போடுகின்றோம். இந்த பரிசோதனையை நாம் நாணயத்தை சுண்டி எவ்வாறு செய்தோமோ அதே போன்ற ஒரு அட்டவணையை பயன்படுத்தி செய்வோம். இந்த செயல்முறை உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். இதோ கவனியுங்கள். ஒரு பையில் சிவப்பு, நீல, பச்சை 3 பந்துகள் அல்லது மாபிள்கள் உள்ளன. ஆனால் இவை உங்கள் கண்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் இது பையினுள் உள்ளது. நீங்கள் இந்த பையினுள் கையை விட்டு ஒரு மாபிளை எடுத்து நிறத்தை குறித்துவிட்டு மீண்டும் அதனுள் போட்டுவிட வேண்டும். அதான் இங்குள்ள முறை. ஒரு மாபிளை எடுக்கின்றீர்கள், அது பச்சை மாபிள் என்றால் பச்சை நிறத்திற்கு நேராக ஒன்றை குறித்துக் கொண்டு மீண்டும் பையினுள் அதனை இட்டுவிட வேண்டும். இவ்வாறு பல தடவைகள் செய்யலாம். 5 தடவைகள் செய்திருக்கலாம், 10 தடவைகள் செய்திருக்கலாம். செய்து எவ்வாறு பரிசோதனை முறை நிகழ்தகவை நாம் காணலாம் என்பதைத்தான் நாம் இங்கு காணப் போகின்றோம். இதோ அட்டவணை. இது எடுத்த தடவைகள் 5 தடவைகள். சிவப்பு கிடைத்திருந்தால் சிவப்புக்கு எத்தனை தடவை கிடைத்ததோ அது, நீலம் எத்தனை தடவை கிடைத்ததோ அது, பச்சை எத்தனை தடவை கிடைத்ததோ அது. இங்கு சிவப்பு எடுப்பதற்கான பரிசோதனை நிகழ்தகவுதான் இது 5-1. ஏன் 5 தடவைகளில் ஒரு தடவை சிவப்பு கிடைத்தது. இதற்கு நீலம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5-2. பச்சை 5-2 தான். இங்கும் நாம் முன்னர் எடுத்த அதே முறையில் தொடர்ந்து செல்வோம். 6வது தடவையாக எமக்கு சிவப்பு கிடைக்கவில்லை. ஒரு தடவை தான், ஏற்கனவே 5 தடவையில் ஒரு தடவை கிடைத்தது. அதே தடவைகளை தான் நாம் போடப் போகின்றோம். நீலம் கிடைத்தது என்றால் நாம் நீலம் ஏற்கனவே 2 தடவை, எனவே இது 3வது தடவையாக நீலம் கிடைத்துள்ளது. அப்படி என்றால் பச்சை எமக்கு கிடைத்திருக்குமா அந்த தடவை? இல்லை. ஏன்? நீலம் தானே எமக்கு கிடைத்தது. ஒரு தடவைக்கு ஒரு நிறம் தானே கிடைக்கலாம். எனவே இங்கு 2ஐ தான் இட வேண்டும். இங்கும் 2ஐ தான் நாம் இட்டுக்கொள்ள வேண்டும். கூட்டுத்தொகை கவனித்தால் 1 சக 3 4 சக 2 6. 6 தடவைகள் செய்தோம். 6 நிறங்கள் தான் கிடைத்திருக்க வேண்டும். இதோ இந்த பின்னத்தையும் நாம் போடுவோம். பச்சை பெற்ற தடவைகளின் கீழ் எடுத்த தடவைகள் என்றால் 6 தடவைகளில் பச்சை எமக்கு 2 தடவைகள் கிடைத்துள்ளது. இப்போதும் நீங்கள் கவனிக்கலாம், இந்த பின்னங்களில் 6-1, 6-3, 6-2 கூட்டுத்தொகை 6-6 என்றுதான் கிடைக்கும். அடுத்ததாக 7வது தடவை இங்கு 2 வந்ததென்றால் சிவப்பு 1 கிடைத்தபடியால் நாம் சிவப்பு 2வது தடவையாக கிடைத்துள்ளது என்றபடியால் இங்கு 2. இந்த இலக்கங்கள் எவ்வாறு காணப்பட்டிருக்க வேண்டும் என்றால் 3ஆகத்தான் இங்கு இருந்திருக்க வேண்டும். ஏன்? சிவப்பு தானே இந்த 7வது தடவை கிடைத்தது. பச்சையும் 2ஆகத்தான் இருந்திருக்க வேண்டும். 2 3 2 என இருந்திருக்க வேண்டும். அதற்கேற்ப நாம் இந்த வரிசையை நிரப்ப முடியும். உதாரணமாக 10 தடவைகள் நாம் எடுத்துவிட்டோம். இப்போது 10வது தடவை எவ்வாறு காணப்படுகின்றது என்றால் சிவப்பு 3 தடவை கிடைத்திருக்கின்றது, நீலம் 4 தடவை, பச்சை 3 தடவை. இதற்கேற்ப நாம் இந்த பின்னங்களையும் எங்களால் எழுத முடியும். இப்பொழுது முக்கியமான முடிவுக்கு நாம் வருகின்றோம். 30 தடவைகள் எடுத்திருந்தால் இந்த மாபிள்கள் யாவுமே 3ம் ஒத்த மாபிள்கள் என்றபடியால் நாம் ஒவ்வொரு முறையும் குலுக்கி குலுக்கி எழுந்தமானமாக என்று சொல்லுவோம் அல்லது எழுமாறாக என்று சொல்லுவோம். நாம் மாபிள்களை எடுக்கின்றோம் என்றால் எமக்கு ஏறத்தாழ 30-10 30-10 30-10 என்றவாறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எனவேதான் பல தடவைகள் இதனை செய்யும் போது எமக்கு 3-1 3-1 3-1 என்ற பின்னம்
கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் நாம் இங்கு எதிர்பார்க்கும் முடிவாகும். தொடர்ந்து மாணவர்கள் எமது அடுத்த காணொளியான 29.22 வெற்றி பின்னம் என்ற பகுதியையும் பார்த்துவிட்டு 29.2 பயிற்சி நெறியை மேற்கொள்ள முடியும்.